25/16 ஹோல் பவர் -3/2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கணக்கு வந்தோடனே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். பவரில் -3/2 இருக்குது, இது எப்படி நம்ம போடுறது அப்படின்னு குழப்பம் வந்துடும். ஒரு நம்பரோட பவரில் மைனஸ் இருந்ததுன்னா அந்த நம்பரை தலைகீழியாக மாற்றினோம்னா அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ அடைப்புக்குறிகளில் 25/16 இருக்குது. அப்போ 16/25 எழுதினோம்னா அந்த மைனஸ் போயிடும். அப்போ 16/25 பவரில் 3/2 அப்படின்னு இருக்குது. 16 25 ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்குல்ல. 16 4 × 4 படிக்கலாம், 25 5 × 5 படிக்கலாம். அப்போ 4 ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இருக்கும். இந்த ஸ்கொயரை வெளில காமனாக எடுத்தோம்னா 2 × 3/2, அப்போ 2 2 அடிபட்டுரும். அப்போ 4/5 ஹோல் பவர் 3 இருக்கும். 4 × 4 × 4 இதெல்லாம் 5 × 5 × 5 இதெல்லாம். அப்போ 64/125 இதுதான் ஆன்சர். பெரிய ரூட் அதுக்குள்ளே 5 + 3√(x) = 3 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். சாதாரண ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ பெரிய ரூட்டு கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் 3 ஸ்கொயர் 9 கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த உள்ள 5 அந்த அனுப்புறப்ப +5 -5 போகும். 9ல் 5 போயிட்டா 4. 3√(x) இருக்குது. அப்போ 3 ரூட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ கியூப் பண்ணால் அந்த 3 ரூட் அப்படின்றது கேன்சல் ஆகும். அப்போ 2 பக்கமும் கியூப் பண்ணணும். அப்போ 3√(x) கியூப் பண்ணுறப்ப எக்ஸ்ன்னு கிடைக்கும். 4 பவர் கியூப் 4 × 4 × 4 போட்டோம்னா 64 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 64. 2x = 3√64 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? அப்போ அடிமான ரெண்டையும் ஒன்றாக்கினா தான் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே 2x இருக்கு. அப்போ ஈக்குவலுக்கு அந்தண்டையும் 2 அப்படின்னு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு 3√64 அதை 64 பவரில் 1/3 அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து 64 அடிமான 2 பவரில் 6ன்னு மாற்றலாம். 2 × 2 × 2 × 2 அப்படின்னா 6 வாட்டி போட்டோம்னா 64 கிடைக்கும். அதனால் 2 பவர் 6ன்னு கொண்டு வந்துக்கலாம். அடுக்க உள்ள பெருக்கிறப்ப 2 பவர் 6/3 வரும். 1 3 2 6. அப்போ 2x = 2 பவர் 2ன்னு வரும். அடிமான 2 ஒன்றா இருக்கிறப்ப எக்ஸோட வேல்யூ டைரெக்டாக எழுதலாம். x = 2 தான் ஆன்சர். 3 பவரில் 3x + 5 = 9 பவரில் x + 3 எனில் எக்ஸின் வேல்யூ என்ன? இதே மாதிரி கணக்குகளில் அடிமானத்தை ஒரே வேல்யூ கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3ன்னு 2 பக்கமாக அடிமானத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த கணக்கை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்போ 9 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். எழுதிட்டோம்னா 2 பக்கமும் 3ன்னு அடிமானம் வந்துடும். உடனே பவரில் உள்ள அந்த சமன்பாடை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கணக்கு போட்டுடலாம். 3x + 5 = அந்த 2 உள்ளே பெருக்கணும்னா 2x + 6 அப்படின்னு வரும். எக்ஸோட வேல்யூ ஒரு பக்கமாக கொண்டு வரணும். அப்போ ஈக்குவலுக்கு அந்த உள்ள 2x முன்னாடி வர்றப்ப -2xன்னு வரும். = 6 + 5 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகிறப்ப -5ன்னு வரும். அப்போ 3xல் 2x போயிட்டுனா எக்ஸ்ன்னு இருக்கும். 6ல் 5 போயிட்டுனா 1 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 1 தான் ஆன்சர். 9 பவரில் 3/5/3 பவரில் 6 ஈக்குவல் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இது வந்து a/m/a/n அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஈக்குவல் பண்ணோம்னா a/m-n அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இந்த ஃபார்முலாவில் போடணும்னா ஏவோட வேல்யூ ஒன்றா இருக்கணும். கீழே 3 இருக்குது, மேலே 9 இருக்குது. அப்போ 9 3ன்னு மாற்றலாம். எப்படின்னா 3/2 9. அப்போ 3/2 × 3.5. அது அடுத்த ஸ்டெப்பில் 2 × 3.5 என்ன 7ன்னு கிடைக்கும். அப்போ 3/7/3/6. அப்போ இது a/m/a/n அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. 3/7 - 6ன்னு எழுதிக்கலாம். 7 6 போயிட்டுனா 1 தான். 3/1ஓட வேல்யூ 3 தான். அப்போ ஆன்சர் 3. ரூட்டில் 34² - 30² = என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை 34 ஸ்கொயர் பண்ணி அப்புறம் 30 ஸ்கொயர் பண்ணி 34 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயரை மைனஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள். a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b × a - b அப்படின்னு மாற்றிக்கலாம். இங்கே ஏன்றது 34, bன்றது 30ன்னு வச்சுங்க. அப்போ 34 + 30 34 - 30 34 30 கூட்டிங்கன்னா 64. 34 30 போயிடுச்சுன்னா 4. டேரெக்டாக நீங்கள் அதை வெளில எடுத்துடலாம். 8 8 64 2 2 4 8 2 பெருக்கினீங்கன்னா 16. இந்த கணக்கையும் ரூட்டை நான் பெருக்கி ஒரே நம்பரை தான் வெளில எடுப்பேன் சார் அப்படின்னா 64 4 பெருக்கி 256ன்னு கொண்டு வந்து 256 16 ஸ்கொயரோட நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ரூட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெருக்கல் உள்ளதை டக்குன்னு வெளில எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. √125 பெருக்கல் √500 = என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வர்க்க நம்பர் வர மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போ 25 × 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 25 வெளில எடுத்துடலாம். அதே மாதிரி 5 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 100 10ன்னு வெளில எடுத்துடலாம். அப்போ பெருக்கல் நடுவில் சிம்பிள் இருக்கிறனால 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளில எடுத்துடலாம். அப்போ 5 × 5 × 10 250 அப்படின்றது ஆன்சர். ரூட்டுக்கு நடுவில் வேறு எந்த சிம்பிள் இருந்தாலும் நீங்கள் அப்படி போட முடியாது. பெருக்கல் சிம்பிள் இருந்தால் மட்டும் தான் 2 ரூட்டுக்கும் காமனாக ஒரு நம்பரை நம்மளால் வெளில எடுக்க முடியும். அதான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3/2 × 3/x = 27 × 81 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இதேமாதிரி கணக்கு 3 பவரில் இருக்குது. ஈக்குவலுக்கு அந்த 3 மடங்காக தான் இருக்குது. அப்போ அதை 3 பவரில் உள்ள வேல்யூவாக மாற்றணும். 3/3 போட்டிங்கன்னா 27 கிடைக்கும். 3/4 போட்டிங்கன்னா 81 கிடைக்கும். இது a/m × a/n ஃபார்மெட்டில் இருக்குது. ஈக்குவல் பண்ணோம்னா a/m+n m/n கூட்டிக்கலாம். அப்போ 3 4 கூட்டிங்கன்னா 7 3/7ன்னு கிடைக்கும். அடுத்தது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ பெருக்கல்ல உள்ள 3/2ன்றது வகுத்தலில் வரும். அப்போ a/m/a/n அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதுக்கு a/m-n அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ 3/7 -2 போட்டோம்னா 5ன்னு கிடைக்கும். எக்ஸுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 தான். நீங்கள் ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவ்வளோ போட்டிருக்கேன். இப்படி போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கவனிக்கலாம். 3/2 × 3/x =
3 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 4 மேலே கூட்டுங்க 4 3 கூட்டிங்கன்னா 7 இங்கே முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்குது 7 2 போய்னா 5 அப்போ எக்ஸோட வேல்யூ 5 டேரெக்டாக நம்ம போட்டுடலாம் சுருக்குகளில் ரூட் கணக்குகள் தான் பார்க்க போகிறோம் √3 அப்போ 4 வாட்டி வந்திருக்கு டாட் இன்ஃபினிட்டிவ் இது மாதிரி இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுன்னா அந்த ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள் அது எல்லாமே சேமாக இருக்கான்னு பாருங்கள் அப்போ 3 தான் இதுக்கு ஆன்சர் அதுவே கீழே உள்ள கணக்கு பாருங்கள் √3 ஒரு 5 வாட்டி √3 வந்திருக்கு அப்படியே உள்ளன்னு அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் தானே அப்போ எத்தனை வாட்டி ரூட் வந்திருக்கோ அத்தனை வாட்டி 2 போட்டு பெருக்க வேண்டியது 1 2 3 4 5 வாட்டி 2 போட்டு நான் பெருக்கியிருக்கேன் அப்போ 32 வேல்யூ வரும் அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள் 3 இருக்குது அப்போ 3 பவரில் 32 1 போயிட்டா 31 அப்போ 31/32 இதான் ஆன்சர் √3n = 81 எனில் எண்ணின் மதிப்பு என்ன எண் எங்கே இருக்குன்னா ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்போ ரூட்டை கேன்சல் பண்ணணும் அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும் அப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறப்ப 3n அப்படி இருக்கும் இந்த 81ன்றது ஸ்கொயர் பண்ணுறப்ப 81 × 81 அப்படின்னு வரும் 81 அப்படின்றது 3 பவர் அப்படி அதாவது 3ஓட மடங்காக இருக்குது அப்போ 3 × 3 × 3 × 3 அப்படின்னு 4 வாட்டி போட்டிங்கன்னா 81 கிடைக்கும் அப்போ 3/4 அப்படின்னு அதை எழுதலாம் அப்போ 2 வாட்டி 3/4 × 3/4 எழுதுவீங்க இது வந்து a/m × a/n ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ m + n அப்போ 4 4 கூட்டிங்கன்னா 8 அப்போ 3n = 3/8 அப்போ எண்ணின் மதிப்பு 8 125 பெருக்கல் 9999 + 125 = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கணக்கை அந்த வள்ளல் பேர் கூட கர்ணன் தானே அதாவது போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி போடுறேன் அப்படின்ட்டு முதல்ல பெருக்கல் பண்ணணும் அடுத்தது கூட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போடுவீங்க டைம் வேஸ்ட்டாக போகும் கணக்கை கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே 125 இருக்குது ஒரு இடத்துல பெருக்கல் இருக்குது ஒரு இடத்துல ப்ளஸுக்கு அப்புறம் இருக்குது சரி அப்போ 125 வெளில எடுத்துக்கலாம் 125 வெளில எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள இடத்துல 9999 அப்படியே இருக்கும் ப்ளஸ் 125 வெளில எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம் அப்படியே போட்டுங்க அடுத்தது 9999 + 1 கூட்டிங்கன்னா 10,000 கிடைக்கும் அப்போ 125 10,000 பெருக்கிறது ஈஸி அந்த 4 ஜீரோ அப்படியே 125ஓட போட்டுக்க வேண்டியதான் அப்போ ஆன்சர் 12,50,000 கணக்கை இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டோம் இந்த மாடலை ஞாபகம் வச்சுங்க இதே மாடல் எக்ஸாமில் வந்ததுன்னா 2 முறை எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் போட்டுங்க எத்தனை வாட்டி 9 வந்திருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுங்க அவ்வளோதான் ஆன்சர் 27 பவரில் x = 81 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன இந்த கணக்கை பார்த்தோன்னே நம்மளோட மூளை என்ன பண்ணணும்னா 27ஓட மடங்காக தானே 81 இருக்கும் 3 27 81 அப்படின்னு திங்கிங் போகும் அப்படி போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் 27க்கு பதிலாக 9 இருந்ததுன்னா நீங்கள் யோசிக்கிறது ஓகே 9 ஸ்கொயர் அந்த போட்டுட்டு x = 2 அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஆனால் இங்கே 27 81 இருக்குது அப்போ இது 3ஓட மடங்காக தான் நம்ம யோசிக்கணும் அப்போ 27 3ஓட மடங்கா 3/3ன்னு எழுதலாம் 81 3இன் மடங்கா 3/4 அப்படின்னு எழுதலாம் 3/3 அடைப்புக்குறிக்கு வெளியில் உள்ள எக்ஸை உள்ளே பெருக்கிக்கலாம் அப்போ 3xன்னு வரும் அப்போ அடிமான 2 1 ஆகிட்டு 3 3ன்னு கிடச்சிட்டு அப்போ அடுக்க மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் 3x = 4 அப்போ x = இந்த பெருக்கல்ல உள்ள 3 வகுத்தலில் போகும் அப்போ 4/3 எக்ஸோட வேல்யூ 4/3